ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா மொறுமொறுனும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பிள்ளைங்கள்லாம் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். இது நல்லா கழுவிட்டு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கணும். நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக வேணாம், அதே போல் ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது. அதாவது நல்லா வறுபட்டு வரணும். அதே போல் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில், அதாவது இந்த அளவுக்கு நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கணும். இது போல் இருக்கணும். இதே போல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதில் வந்துட்டு கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை ஊற்றி அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. காலிஃப்ளவர் வந்து லைட்டாக வெந்து வரும். அதே போல் அதில் வந்து சின்ன சின்ன புழு ஏதாவது இருந்தாலும் மேலே வந்துடும். நீங்கள் கவனித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவர் மட்டும் 5 நிமிஷம் கழித்து வெளியில் எடுத்துருங்க, தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு. இப்போ எல்லா காலிஃப்ளவரும் எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இல்லை 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேர்த்துட்டோம். கலர் பவுடர் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழம் பாதி போதும். இதை வந்துட்டு விதையெல்லாம் இல்லாமல் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா, இந்த பவுடர் எல்லாமே வந்து எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நமக்கு கலக்கும் போதே தெரியும், அடியில் வந்து கொஞ்சம் மாவு நிற்கும். அதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு கலந்து விடுங்க. அதிகமாக சேர்த்துற வேணாம், கொஞ்சமாக நமக்கு தேவைக்கேற்ப லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு இது போல் நல்லா கலந்து விடுங்க. ஒருவேளை தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் நம்ம அதிகம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா கலந்தாச்சு. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு பத்தலை அப்படின்னா போட்டு வச்சுருங்க. இதை அப்படியே மூடி வச்சுட்டு நமக்கு எண்ணெயை ஒரு பக்கம் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காலிஃப்ளவர் ஒன்று ஒன்றா போடணும். பெரிய சைஸ் சட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இப்படி கையில் அள்ளி தூவி விடலாம். நமக்கு சின்ன சட்டியாக இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இது போல் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக வெளியில் எடுக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு எடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து எண்ணெய் வந்து இழுக்காது. காலிஃப்ளவரு நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியானது தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் நம்ம சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம். அதாவது தயிர் சோறு, லெமன் சோறு இதுக்கெல்லாமே சைடிஷாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக மொறுமொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாகவே காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.